மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஜீவநதி ஜெப மையத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு என்ன பேசப் போகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். கடந்த 11 மாதமும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்தியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 11 மாதமும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை நடத்தியிருப்பார் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு என்ன பேசுகிறார், என்ன பேசப் போகிறார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போமாக. இந்த மாத வாக்கு தத்துவம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவதூதன் தோன்றி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருப்பாரானால் இந்த ஆண்டு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், வியாதிகள், போராட்டங்கள் என்று சொல்லி கேள்விக்குறியோடு காத்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியை உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்று பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தேவன், இம்மானுவேலாக தேவனாக நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், ஏன் அழுகிறார் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மரணம், இந்த வியாதி என்னை மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடுமோ, இந்த கஷ்டம் என்னை மரணத்தை கொண்டு போய் விட்டுவிடுமோ, இது முடிந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகிறார், இது முடிந்ததல்ல, இது ஆரம்பம் என்று உங்கள் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். இது செய்தி பகுதியில் இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு, நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தமே அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. இதுக்கு மிக சிறந்த உதாரணமாக யாரை நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களில் நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எல்லா இடங்களிலும் நமக்கு கேட்கப்படுகிறது. மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிறப்பின் நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த நாட்கள் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கண்ணீராக இருக்கிறது, வேதனை தான் இருக்கிறது, வியாதி தான் இருக்கிறது. இந்த வேதனை என்னை மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடுமோ, இந்த வியாதி என்னை மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடுமோ, இந்த சூழ்நிலை எனக்கு மரணத்தை கொண்டு போய் விட்டுவிடுமோ, எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு மரணம் வந்து விடுமோ, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மரணம் வந்து விடுமோ, எங்கள் சூழ்நிலைகள் எங்களை மரணத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிடுமோ என்று சொல்லி இது முடிவடைந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இது முடிவல்ல, இது ஆரம்பம் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். மனுஷன் முடிந்ததென்று முற்றுப்புள்ளி வைப்பான், ஆனால் கர்த்தர் அதை ஆரம்பித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுக்கு இந்த வேத பகுதியை நாம் வாசிப்போமாக. இதுக்கு உதாரணமான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து இதை நாம் வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசுவானவர் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். ஏரோது ராஜா இப்படி விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லெஹேமில் பிறந்திருப்பார் என்றார்கள். அங்கிருந்த வேதப்பாரர்கள் யூதாவில் உள்ள பெத்லெஹேமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா தேசத்தில் பெத்லெஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல,
என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார் என்று எழுதப்பட்ட காரியத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். ஏன் இந்த ஏரோது ராஜா விசாரித்தார் என்றால், ஞானிகளுக்கு கால நட்சத்திரங்களை கணக்கு வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்க என்று சொல்லி யூதாவின் ராஜாவாக ஏரோதிடம் பிரதானியிடம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். இந்த ஞானிகளுக்கு யூதாவுக்கு ராஜா என்றால் அரண்மனையில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அந்த கால குறிப்புகளை கரெக்டாக சரியாக அறிந்து கொண்ட அவர்கள் யூதாவுக்கு ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் அவர்களுக்கு தெரியப்படுகிறது. ஆனால் யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே பிறப்பார்? ராஜாவாக ஒருவர் பிறக்க வேண்டுமென்றால் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும். அப்படி என்று அவர்கள் ஞானிகள் நினைத்து கொண்டு ஏரோதிடம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். 7ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரிக்கிறார். அப்போ பாருங்க, அங்கே அந்த அரண்மனையில் இருந்த சாஸ்திரிகள் ஞானிகளை திரும்பமாக அழைத்து காலங்களின் நட்சத்திரங்களையும் குறிப்புகளையும் அவர்கள் திட்டமாய் திரும்பமாய் அவர்களை விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்டு பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு ஏரோது மன்னன் அனுப்பிவிடுகிறார். பாருங்கள், இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார், யூதாவுக்கு ராஜாவாக பிறப்பார் என்று சொன்னதும் அவர்கள் யூதா தேசத்தில் போய் யூதாவுக்கு ராஜாவாக ஏரோதிடமே அவர்களுடைய அரண்மனையில் அவர்கள் போய் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகி பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். 4ஆம் வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர், ஜனங்கள் அனைவரும் கூடி இயேசுவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களை விசாரியுங்கள் என்று சொல்ல. முதலாவது அவர் உண்மையிலே அவர் எங்கே பிறந்திருக்கிறான்னு சொல்லி அவர்களுக்கு விசாரிங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு பயமும் திகிலும் ஏற்படுகிறது. அங்கே இருக்கிற யூதா தேசத்தில் யூதா ராஜாவாக ஏரோதுக்கு அங்கிருந்த மக்களுக்கு பயம் ஏற்படுகிறது. இப்படி பயம் ஏற்படுகிறதுனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்துவிட வேண்டும் என்று அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து ஏரோது ராஜா அந்த இடத்திலே அவர்களை ரகசியமாக அழைத்து, நீங்கள் பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டு அவர் எங்கே இருக்கிறார் என்பதை குறித்து எங்களுக்கு அறிவிங்கள், நாங்களும் அவரை பணிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவார். பெத்லகேமுக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல மீண்டும் நட்சத்திரம் இந்த ஞானிகளுக்கு தென்பட்டு பிள்ளைகள் இருந்த இடம் வரையிலும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி பிள்ளையை காணக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து பிள்ளையை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். பிள்ளைக்கு பொக்கிஷங்களை அவர்கள் வைத்தார்கள். பொன்னையும் தூபவர்க்கங்களை கொடுத்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். திரும்பி போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவர் அவர்கள் எச்சரித்து வேறு வழியாக அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இப்படி அனுப்பி வைத்ததும் இந்த ஏரோது ராஜா சாஸ்திரிகள் தாங்கள் இடத்துல ஆண்டவராக அந்த இயேசுவானர் எங்கே பிறந்திருக்கிறார் என்ற ரகசியத்தை மீண்டும் இவர்களுக்கு சொல்லாததினால், மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்தாததினால் அவருக்கு மிகுந்த கோபம் உண்டாகி அந்த பிள்ளையை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதை வாசிப்போமாக. 9ஆம் வசனத்தில், ஞானிகள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் நின்று அவர்களை பணிந்து கொண்டார்கள். அதை 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிப்போம். ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகவும் கோபம் அடைந்து, ஏரோதுக்கு என்ன வரலாம், மிகவும் கோபம் வருகிறது. ஞானிகள் அவர்கள் வஞ்சித்து விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து மிகவும் கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடம் திட்டவட்டமாய் விசாரித்து காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளிலும் இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து விடுங்கள் என்று கட்டளை போடுகிறார். அப்படியே அவர்கள் 2 வயதுக்கு உட்பட்ட
அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்து விடுகிறார்கள். எவ்வளவா கோபம் வருகிறது என்று பாருங்கள். மிகவும் கோபம் அடைகிறார் இந்த ஏரோது மன்னன். அவருடைய கோபம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல காண முடியாததினால் சாஸ்திரிகள் தங்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று அந்த ஏமாற்றத்தை கண்டு மிகவும் கோபம் அடைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்க முடியவில்லை என்று அந்த கோபத்தை அங்கு பிறந்த 2 வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளின் மேலே அந்த கோபத்தை காட்டி அழித்து விடுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிந்து விட்டாரா? இல்லை. தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு நீ கடந்து செல் என்று அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து சென்று அந்த இடத்தில் தப்பிக்க வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முழு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் அந்த இடத்துல அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். தேவதூதர்கள் சொப்பனத்தினால் யோசேப்புக்கு தென்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். ஆகவே நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ, நான் சொல்லும் அளவு அங்கே இரு. தேவதூதன் ஆலோசனை தந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை எகிப்துக்கு அனுப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்கள், தேவதூதன் இவர்களுக்கு யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி அவர்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் காப்பாற்றுகிறார். இதுதான் பிதாவின் சித்தம். உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அழிக்க முடியாது. உங்களுக்கு மரணம் இப்பொழுது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், முகமுகமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலேயே அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஏரோதின் திட்டங்களை கர்த்தர் அழித்து போட்டார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. மந்திரங்களா தந்திரங்களா, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே, என்னால் எழும்பவே முடியவில்லையே, இனி இவ்வளவுதான் என்று சொல்லி டாக்டர் கூட உங்களை முன்குறித்திருக்கலாம். இதை பதிவு செய்து கொள்ளுங்கள், மீண்டும் நீங்கள் உயிர் பெற்று வருவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களுடைய மரணம் எப்படியா இருக்கும் என்பதை ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் எது மரணத்தை போல உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது? வியாபாரமா, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை அழித்து விட வேண்டும், உங்கள் பிள்ளைகளை அழித்து விட வேண்டும், உங்கள் சூழ்நிலைகளை அழித்து விட வேண்டும், வியாபாரத்தை அழித்து விட வேண்டும், நீங்க எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நீங்க முன்னேறவே கூடாது என்று உங்களுக்கு விரோதிகள் எழும்பியிருந்தாலும் அவர்கள் தந்திரங்களை என் தேவன் அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் உங்களோட கர்த்தர் முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். 19வது வசனத்தை வாசிப்போம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு தென்பட்டு, நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க வகை தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். யோசேப்பு எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்தார். பாருங்கள், பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போயினார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடினாலும் காணவே மாட்டீர்கள். அவர்கள் மடிந்து விடுவார்கள். உங்களை மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று, நீங்கள் மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக செய்தவர்கள் நிச்சயமாக உங்களை காணவே மாட்டார்கள். அவர்கள் இந்த பூமியில் சீக்கிரம் இருக்க மாட்டார்கள் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் வெட்கத்தை அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமில்லை, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ஞானிகள், பிரதான ஆசிரியர்கள், வேத பாரகர்கள் அனைவரையும் அழைத்து ஏரோது ராஜா கால குறிப்பின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா என்று விசாரித்தார். அந்த இடத்துல பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது அங்கிருந்த வேத பாரகர்களே அந்த கால குறிப்புகளை அறிந்து அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த இடத்துல இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேத பாரகர்கள் கூட, அங்க இருக்கிற வேத ஆராய்ச்சியாளர்கள் கூட அப்பொழுதுதான் அங்கு அவர்களுக்கு சொல்கிறார்கள். அந்த வேத பாரகர்கள் கூட அப்போ இவர்கள் போய் சொன்னதுக்கு அப்புறம் பின்பாக தான் அவர்கள் இதை எடுத்து வாசிக்கிறார்கள். பாருங்கள், யாருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது? ஞானிகள் போய் சொன்ன பின்புதான், ஏரோது அரசர் கேட்ட பின்புதான் அங்கிருக்கிற வேத பாரகர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு பிறப்பார் என்ற செய்தியை அவர்களுக்கு அந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறார்கள். வாசிப்போமாக. நாம் ஞானிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டார்கள். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ராஜா இடத்தில் சொன்னார்கள். அரண்மனையில்
அரண்மனையில் பிறப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் அவர் எங்கே பிறந்தார் என்றால் சத்திரத்தில் பிறந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எங்கே பிறந்தார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நட்சத்திரம் எங்கே வந்து நின்றது என்று நீங்கள் பார்த்தீர்களானால் இவர்கள் ஞானிகள் நினைத்தார்கள் யூதாக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே என்றால் அரண்மனையில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஞானிகளுடைய ஞானத்தை கர்த்தர் அபதமாக்கினார். அவருடைய ஞானத்தின் பிரகாரம் யூதேயாவில் பெத்லகேமில் என்று அவர்கள் போட்ட கணக்கு சரிதான், அரண்மனையில் தான் அவர் பிறந்திருப்பார் என்று அந்த கணக்கை தவறாக்கினார். ஏனென்றால் ஒரு ராஜா எங்கு பிறப்பார் என்றால் அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும். அதுதான் உலகத்தின் காலத்தின் நிலைமை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்றால் டெட் ஆப்போசிட்டாக, அதுக்கு மறைவாக எதிர்மறையாக அந்த தொழுவத்திலே முன்னணியிலே விடுதியின் முன்னணியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த இடத்திலே அந்த முன்பாக முன்னணியிலே அவரை கிடத்தினார்கள், தொழுவத்தின் முன்னணியிலே கிடத்தினார்கள் என்று எழுதப்பட்டு பிள்ளை துணியிலே சுற்றி தண்ணீர் காட்டுகிற அந்த தொட்டியிலே பிள்ளையை படுக்க வைத்திருந்தார்கள். அவர் சாஷ்டாங்கமாக வணங்கி ஆண்டவருக்கு பொண்ணை வெள்ளை தூபக வர்க்கத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு கடந்து சென்றார்கள். அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அழிந்தே போய்விட்டார். பின்பு தேவதூதர்களால் யோசேப்புக்கு அருளப்பட்டு மீண்டும் அவர்கள் இந்த இடத்திலே கடந்து வரக்கூடிய கிருபை கர்த்தர் செய்தார். பாருங்கள், பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்ற வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறோம். என் சித்தத்தின் படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின் படியை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வந்த ஆண்டவருக்கு எப்படி பிதா எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருந்தாரோ உங்கள் வாழ்க்கையிலும் பிதாவின் சித்தமில்லாமல் நீங்கள் பிறக்கவில்லை. உங்களுடைய மரணம் இப்பொழுது கிடையாது. உங்களுக்கு விரோதமாக மந்திரமோ பில்லியோ சூன்யமோ எது செய்திருந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போய் உங்களை நிறுத்தாது. ஆகவே பயப்படாதிருங்கள். உங்கள் மரணம் ஒரு மகிமையின் மரணமாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், இந்த இயேசுவானவர் எப்பொழுது மரணத்தை சந்தித்தார்? சிலுவையில் அவருடைய நாட்கள் நிறைவேறின பின்புதான் அந்த மரணம் அவருக்கு சம்பவித்தது. அப்படியாக உங்களுடைய நாட்கள் நிறைவேறினதுக்கு பின்பாக தான் உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். அது எப்படியாக இருக்கும்? மகிமையின் மரணமாக இருக்கும், துதியின் மரணமாக இருக்கும். உங்கள் எதிராளிகள் உங்களை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே பார்ப்போமானால் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். யாரை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தானோ அவன் அழிந்து போகிறான். கர்த்தர் நிறுத்தினவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறுத்தினது போல உங்களை நிறுத்துவார். குறித்த காலத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே சம்பவிக்க வேண்டிய இந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தின்படி தான் உங்களுக்கு மரணம் இருக்கும். தேவ சித்தத்தின்படி உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த வியாதி அவருக்கு தெரியாமல் நடக்கவில்லை. இந்த உங்களுடைய போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் வருமா? நிச்சயமாக வரும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, நீ பயந்தாலும் கர்த்தருடைய சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிற தேவனாய் சில வேளைகளில் இருக்கிறார். யோபின் வாழ்க்கையை இதுக்கு மிகப்பெரிய சான்றாகும். இந்த செய்தி கேட்டவங்க அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த சிறு ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போமாக. ஆமென். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு நீர் முகமுகமாக என்று நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் சித்தத்தின்படி நீர் நடத்தி கொண்டு வருகிறீர் என்பதை நீர் தெரியப்படுத்தியிருக்கிறீர். நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இம்மானுவேலராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த பிள்ளைகளோடு இந்த வருட கடைசியில் நீர் இருக கரம் பிடித்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சித்தமே இல்லாமல் நீ வாழ்க்கையில் ஒரு முடி கூட உதிராது என்று நீ சொல்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வியாதியோ மரணமோ இந்த போராட்டங்களோ உனக்கு மரணத்துக்கு விரோதமாக அல்ல என்பதை நீ பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விரோதிகள் வெட்கப்பட்டு செய்யப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உனக்கு விரோதமாக உருவாகப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாக கூடின எவ்வளோ பெரிய கூட்டம் கூடினாலும், ராஜாவாக இருந்தாலும், பணபலம் படபலம் எந்த பலமாக இருந்தாலும் உன்னை அழித்து விட முடியாது. உன் பொருளாதாரம், உன் பிள்ளையை, உன் எதையும் அழித்து விட முடியாது. மரணம், உன்னுடைய மரணம் மகிமையின் மரணமாக இருக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்து முடிக்கப் போகிறார். இந்த செய்தியை கேட்டவங்க அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.